பார்த்திபன் அப்புறம் த்ரிஷா இவங்க 2 பேருக்கு இந்த போற மோதலுக்கு விஜய் என்ன ரியாக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன அதான் நடப்பாரு? ரியாக்ட் பண்ணிட்டார்ல நேற்றுக்கு நேர்காணலில் வந்தவங்க கிட்ட. என்ன ரியாக்ட்னா, நான் எல்லாத்தையும் விட்டு வந்துருக்கிறேன். நான் அதையாவது ஒழுங்காக சொல்லணும்ல. மொட்டையாக போடுறானுங்க. எல்லாத்தையும் விட்டு வந்தேன்னா என்ன? வெக்கம், மானம், சூடு சொன்னா தானே. ஆதவர்ஜன் அவன் சொல்கிறது முட்டாள்தனமானது. நான் கேட்குறேன், அவன் வெக்கம் மானம் இருக்கான்னு கேட்குறான். ஒரே வார்த்தை தான். வாரிசு அரசியல் பேசுறல. உதயநிதி வந்து மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, வாரிசு அரசியல் பேசுறல. உன் தங்கச்சியை கொண்டு வந்து ஸ்டேஜில் நிற்க வைக்கிறேன். நான் உன் தங்கச்சி தியாகியாடா நான் கேட்குறேன். அதான் இன்னொன்று சொல்றது கேட்டேன். எங்கள் தலைவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வரார். எங்கள் தலைவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றார். அறிவு கட்டவனே. உன் தலைவன் வந்து ஒரு குடும்பத்தோடு கட்டினா அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளைகள் இவங்களை விட்டுட்டு வர்றாராம். இவ்வளோ விட்டுட்டு வரல. அப்படியே இன்னொன்று சொல்ல பார்க்கலாம். எங்கள் தலைவர் த்ரிஷாவே விட்டுட்டு வர்றாரு. சொல்ல பார்க்கலாம். புஷியானது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரக்குக்கும் பணத்துக்கும் அடிமையாக்குறான். இதெல்லாம் சொல்லலாம். ஒரு மாவட்ட செயல் மட்டும் 10 கோடி ரூபாய் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறான்றான். அவன் ஜெகதீஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் இந்த ஆதவர்ஜனானு வந்து பொம்பளைக்கு அடிமையாக்குறான். இப்படி ஒரு அடிமையாக்கி வச்சிருக்கானுங்க. இது உண்மை, சத்தியமான உண்மை இது. ஏன் அப்ப விஜய்க்கு என்ன சுயறிவே இல்லையா? அது நல்லா கேட்டுக்க. சுய அறிவே இல்லாதனால தானே இல்லைன்னா கூட்டு போகணுமா? ஒரு நடிகை கூட்டு போகணும். சுய அறிவு தான் கூட்டு போகணும். நீங்கள் சொல்லுங்கள்.